ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டெய்லி வாழ்க்கை. இன்றைக்கி வந்து நம்ம ஒயிட் பாஸ்தா தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் வந்து காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுக்கோங்க. தென் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி வந்து கேஸில் வச்சுக்கோங்க. அது வந்து கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பாஸ்தா வந்து அதில் போடணும். இல்லைன்னா அதுக்கு முன்னாலே போட்டிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டி ரொம்ப ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ வந்து தண்ணி கொதித்ததும் அதில் வந்து பாஸ்தாவை போட்டுக்கோங்க. போட்டுட்டு தென் வந்து அதில் கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் சால்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க. அது வந்து நல்லா கொதிக்கணும். அதை வந்து அதுக்கப்புறம் அது வெந்துருச்சான்னு அதை எடுத்து லைட்டாக கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து ஆகுதுன்னா அது வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஆகலை அப்படின்னா அது வந்து வேகலைன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா வந்து கொதிக்க வைக்கணும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எத்தனை பேருக்கு பண்ணுறீங்கிறத பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போது 2 பேருக்கு தான் இதை எடுத்துக்கிட்டேன். ஆனாலுமே இது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, சாப்பிடவே முடியல. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அப்புறம் அடுத்த தடவை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து வெட்டி காமிச்சலாம், அந்த மாதிரி வெட்டி பாருங்கள். அது வந்து வெட்டுது நல்ல அப்படின்னா அது வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ வந்து அடுத்து நம்ம வந்து அதை வந்து வடிகட்டி வச்சுக்கணும். தென் வந்து அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா பட்டர் வந்து எடுத்துக்கணும். பட்டர் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து என்ன பாத்திரத்தில் பண்ண போகிறீங்களோ அதில் போட்டுக்கோங்க. அது நல்லா வந்து மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனதுமே நம்ம வந்து மைதா வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். அதை வந்து அந்த பட்டரில் போட்டு நல்லா வந்து கிண்டிக்கோங்க. தென் வந்து மில்க்கு ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் ஆட் பண்ணி அந்த மில்க்கும் அந்த மாவு எல்லாம் சேர்ந்து அப்படி ஒரு கிரேவி மாதிரி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பாஸ்தா, அதை வந்து இன்னுமே நீங்கள் நல்லா க்ரீமியாக பண்ணணும்னா நிறைய பால் ஊற்றிக்கோங்க. எனக்கு வந்து அவ்வளோ க்ரீமி வேணான்னு சொல்லி நான் கம்மியாக வச்சுருக்கேன். தென் வந்து நீங்கள் அந்த வடிகட்டி வச்சுருக்கீங்களா, அந்த பாஸ்தா வந்து கொட்டிக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. நான் இது வீட்டிலேயே தான் ப்ரிப்பேர் பண்ணேன், இந்த சில்லி ஃப்ளேக்ஸு. ஸோ நீங்களும் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து அதில் லேசாக போட்டுக்கோங்க. தென் வந்து சீஸ், இது வந்து ஸ்க்யூபாக இருக்கும்ல, ஸ்கொயராக இருக்கும்ல, அந்த சீஸு தனியாக நான் போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து தனியாக வந்து ஸ்லைஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த சீஸுமே நான் வாங்கியிருந்தேன். ஸோ வந்து அதையுமே நான் உள்ளே எடுத்து போட்டுக்கிட்டேன். ஏன்னா சீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய சீஸ் போட்டு பண்ணால் சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மாவோட ஃபேவரட் தான் இது. அதனால் எங்கள் அம்மாக்காக தான் பண்ணேன். எனக்கு கூட சாப்பிடணுன்னு தோணும், ஆனால் அந்தளவுக்கு கிடையாது. பட் வந்து என் அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். செய்துதான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ தான் நான் வந்து இதை ரெடி பண்ணேன். இந்த மாதிரி சீஸை போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. ஆனால் இது நான்ஸ்டிக்கில் பண்ணால் செம்மையாக வரும். நான் எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கேன் நான்ஸ்டிக் பேன் வாங்கித்தாங்கன்னு சொல்லி. ஸோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுலேயும் ட்ரை பண்ணலாம், இதுலேயும் பண்ண முடியும்னு காட்டுறதுக்காக தான் நான் இதில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நினைப்பீங்க நம்ம நான்ஸ்டிக் பேனில் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதனால தான் இதில் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சு கார்னிஷ் பண்ணியாச்சு, உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. நான் வந்து பண்ணி சாப்பிட்டேன், வேறு லெவலில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டாட்டா, டேக் கேர்.